நண்பர்களே, கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில என்னைக்கு வேட்புமனு அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தாக்கல் செய்து ஒரு சிறிய மருத்துவமனையில ஒரு சின்ன ஸ்கேருக்கு பிறகு மக்களை மிக ஆக்ரோஷமாக அனைத்திடத்திலும் கூட நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். வேகமாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். உறுதி செய்யப்பட்ட வெற்றி இது. அத அக்கா பேச பேச அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த தலைவர் சொன்னோன்னே வெற்றி உறுதின்னு சொல்லுங்க, எதுக்கு அக்கா இவ்வளவு பேசுறாங்க, வெற்றி உறுதின்னு சொல்லுங்க என் பக்கத்துல சொல்லிட்டே இருந்தார். அதனால் அருமை சொந்தங்களே, அக்கா சொன்னது போல கோயம்புத்தூர்ல ஒரு காவல் நிலையத்தை பூட்ட வேண்டிய நிர்பந்தம், ராமநாதபுரம் D1 காவல் நிலையம், அதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று நிறைவு நாள். கடுமையாக நம்முடைய தொண்டர்கள் உழைத்திருக்கின்றார்கள், தலைவர்கள் உழைத்திருக்கின்றார்கள். கூட்டணி கட்சியினுடைய எல்லா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், IJK, அண்ணன் AC சண்முகனுடைய புதிய நீதி கட்சி எல்லோருக்குமே இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில நம்முடைய அன்பு சொந்தங்கள் வாக்காளர் பெருமக்கள் வானத்தேக்கா கொடுக்க இருக்கிறாங்க. வானத்தேக்காவுடைய பணிச்சுமை இன்னும் அதிகமாக போகுது. ஏன்னா வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, மத்திய அரசுடைய நிதியை கொண்டு வரணும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இணைஞ்சு பணியாற்றணும். ஆனால் எங்களை பொறுத்தவரை இன்றிலிருந்து தான் அதிக வேலை ஆரம்பிக்குது. வானதி ஸ்ரீனிவாசன் அக்காவுக்கு இன்னிலிருந்து வேலை இரட்டிப்பாகிறது. அது சந்தோஷமாக அந்த சுமையை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு பணி செய்வதற்கு சிரித்த முகத்தோடு நின்று கொண்டிருக்கின்றார். தமிழக மக்கள் எல்லோரும் தவறாம சிந்தாம வாக்குகளை எங்கெல்லாம் நம்முடைய தாமரை நிக்கிறதோ தாமைக்கு, எங்கெல்லாம் ரெட்டலை நிக்கிறதோ ரெட்டலைக்கு, எங்கெல்லாம் குக்கர் நிக்கிறதோ குக்கருக்கு, எங்கெல்லாம் மாம்பழம் நிக்கிறதோ மாம்பழத்துக்கு சரியா போடுவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கை இருக்கு. ஒரு சரித்திர வெற்றியை மே 4ஆம் தேதி கவுண்டிங் பண்றதுக்கு நமக்கு தெரியும். ஏப்ரல் 23ஆம் தேதி மிகப்பெரிய அளவுல தாய்மார்கள், இந்த முறை மகளிர் சகோதரிகள்லாம் இந்த எலெக்ஷனுடைய கதாநாயகிகளாக, நம்முடைய கதாநாயகி எல்லாமே நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் இருக்க போறாங்க. அதையும் பார்க்கத்தான் போறோம். கருத்து கணிப்பு எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு சாதகமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்துல கொஞ்சம் மேனிபுலேட் பண்ணாங்க, அப்படி இப்படின்னாங்க. கடந்த 2-3 நாட்களாக எல்லாமே சாதகமா வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தும் கருத்து கணிப்புகளை NDA-உடைய வேவ் என்ன நீங்க ப்ரெடிக்ட் பண்ணலங்கிறது என்னுடைய ஃபீலிங். NDA-வுக்கு ஒரு பெரிய வேவ் உருவாயிருக்கு எல்லா இடத்திலும் கூட. அதனால் கருத்து கணிப்புகள் ஒரு ட்ரெண்ட், ஒரு டைரக்ஷன், NDA மேல போகுது, ஹாஃப் மார்க் நோக்கி போகுது, கிராஸ் பண்ணிருச்சுன்னு தான் சொல்றீங்க. மே 4ஆம் தேதி வரும் பொழுது நம்ம கிடைக்கக்கூடிய மெஜாரிட்டியும் மேண்டேட்டும் ஒரு தொகுதியில் நம்முடைய உறுப்பினர்களுடைய வெற்றி மார்ஜினும் பார்க்கும் பொழுது நிறைய பேர் ஆச்சரியப்படுது. மக்கள் ஜெனரலா அக்கா சொன்னாங்க, சட்டம் ஒழுங்கு, கஞ்சா புழக்க வழக்கம், ஒரு அமைதியான தமிழ்நாடு, எல்லோரும் இன்புற்று இருந்து வளர்ச்சியை மட்டும் நோக்கமாக கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு, மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து மத்திய அரசுடைய நிதியெல்லாம் முறையாக பயன்படுத்தக்கூடிய தமிழ்நாடு வேண்டும் என்று மக்கள் நினைக்கின்றார்கள். அதன் மே 4க்கு பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதை நாங்கள் பூர்த்தி செய்வோம். நன்றிங்க. அதையெல்லாம் மக்கள் இப்ப டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. அக்கா சொன்னது மாதிரி இன்னைக்கு நேத்துல இருந்து நம்ம பாக்குறோம், அராஜக அரசியல, வன்முறை அரசியல கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார்கள். ஒரு காவல் நிலையத்தை கோயம்புத்தூர்ல பூட்ட வேண்டிய நிர்பந்தம் காவல்துறைக்கு. கிட்டத்தட்ட 500 பேர் சேர்ந்து மாபு காவல் நிலையத்துக்குள்ள போகும்போது பூட்டி வச்சிருந்தாங்க, பூட்டு போட்டு. அதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் எப்பவுமே எதுல பேசுவாங்கன்னா வாக்குப்பட்டியல பேசுவாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி மிகப்பெரிய அளவுல பேச போறாங்க. செந்தில் பாலாஜி எப்ப நான் தப்பு பண்ணிருக்கேன்னு எப்ப ஒத்துக்கிட்டாருன்னா, டிரான்ஸ்பார்மர் ஸ்கேம் இல்ல, புலால் சிறை இல்ல, கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் இல்ல, அவர் செய்திருக்கக்கூடிய எந்த தப்ப அவர் ஒத்துக்கிறாரு? எப்பவுமே ஒத்துக்க மாட்டாரு. காந்தியவாதி மாதிரி பேசுவாரு, நாளானிக்கு வரைக்கும் காந்தியவாதி மாதிரி தான் இருப்பாரு. ஏப்ரல் 23 மக்கள் அவருடைய முகத்திரையை கிழிப்பாரு. நன்றிங்கண்ணா. ஆனா எலெக்ஷன் கமிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கண்ணா. நம்ம எல்லாருமே நேற்று அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் கூட எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, வேலுமணி என்ன கொடுத்திருக்காங்க, வானத்தேக்க கண்டினியூஸா பிரஸ் பாக்குறாங்க. தேர்தல் ஆணையம் இன்னும் கிரவுண்ட் லெவல் மைக்ரோ அப்சர்வரை போட்டு இன்னும் கடினமாக இன்னைக்கு நாளைக்கு அந்த பணியை செய்ய வேண்டும் என்று வாக்காளர் எதிர்பார்க்கிறாங்க, மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இத்தனை பேர் இங்கே ஊடுருவாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் இந்த எலெக்ஷன் இந்த தொகுதி விட்டு வெளியனுப்புற கலெக்டர் பர்மிஷன் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசருக்கு அதிகாரம் இருக்கு. அதை அவங்க பயன்படுத்தி தேவையில்லாத நபர்களை வெளியே அனுப்பணும். ஆனா எவ்வளவு கொடுத்தாலும் சரிங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னது போல வேட்புமனு என்னைக்கு வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா அவர்கள் தாக்கல் செய்தார்களோ அன்னைக்கு வெற்றி உறுதி. அதனாலதான் அவங்க தோல்வி பயத்துல 1000, 2000, 3000, 5000, எனக்கு தெரிந்து கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி நாளைக்கு 5000 கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள என்ன கொடுத்தாலும் அது இந்த தேர்தலை பாதிக்காது என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். வாங்க.